ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய ஏப்ரல் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்கு எல்லா வீக்கும் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் ஓகேங்களா, ஏப்ரல் மந்தோட கடைசி வீக். இன்னொரு 3 days மட்டும் இருக்கு. பட் அந்த 3 days வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. எப்படியும் வந்துட்டு இன்னைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே. ஸோ ஆல்ரெடி என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து நான் கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு இந்த 30th வரைக்கும் நீ ட்ரேட் பண்ண போகிறதில்ல, 4 days ஏப்ரல் மந்த் வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஒரு குட் ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணிக்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறது மூலமா உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ ப்ராஃபிட் பண்ணியிருக்க, லாஸ் பண்ணிக்க, அதனால எனக்கு என்னடா யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ என்னுடைய இந்த ப்ராஃபிட்டுக்கு ரீசன் என்ன, ஸோ நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேன், ஸோ நான் எதில் ட்ரேட் பண்ணேன், ஸ்டாக்ல பண்ணனா, ஆப்ஷன்ஸில் பண்ணனா, அதாவது ஃபியூச்சர்ஸில் பண்ணனா, செல்லிங் பண்ணனா, பையிங் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இருக்கும். ஸோ நான் வந்து பொறுமையாக தான் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்ததுன்னா வந்து ஃபுல்லாக பாருங்கள், இல்லை வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் வந்து ஃப்ரீ தான், காசெல்லாம் எதுவும் கேட்கறதில்ல. இதில் வந்து நான் என்னென்ன ட்ரேட் என்ட்ரி போகிறனோ, நான் எந்தெந்த ட்ரேட் பண்ணுறனோ, எந்தெந்த ஸ்டாக்ல புல்லிஷாக இருக்கணும், அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாட் அ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ்ட். ஸோ இதையே வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ். இது வந்துட்டு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஃப்ரீ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஃப்ரீயா வந்து நிறைய லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன். நான் ஏதாவது என்னுடைய ஓன் ட்ரேட்ஸ், இப்போ நான் தீபக் நைட் ட்ரேட், பயோகான்ல எல்லாம் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன், நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன், எவ்வளோ லாஸ் ஹோல்டு பண்ணியிருந்தேன், எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு லைக்கை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த யூடியூப் நிறைய பேத்துக்கு கொண்டு போய் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? சரி வாங்க, ரொம்ப இழுத்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மந்த்து இன்னையோட வந்துட்டு நேத்தோட வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது மார்ச் 28லேருந்து நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? அதாவது ஒரு புதுசாக ஒரு கேபிட்டல் டிப்ளாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். 1,10,000 வந்துட்டு கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மந்த் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 160% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். என்னடா சொல்ற, கதை சொல்றியா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் இது நடந்திருக்கு. உங்களுக்கு நான் வெரிஃபைடு பிஎன்எலோட வந்து நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட பழைய மெம்பர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஏன்னா வந்து அவங்கலாம் நம்மளுடைய ஓல்டு ஃபாலோவர்ஸ் டெலிகிராமில் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. நான் எல்லா ட்ரேடையும் வந்துட்டு டெய்லி ஈவினிங் வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், இவ்வளோ லாஸ் புக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவில் டெய்லி என்னோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும். புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பலாமா, இது ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் ஃபேக் கிடையாது. நான் வெரிஃபைடு பிஎன்எல் காமிக்கிறேன். என்னுடைய ஜீரோதா அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட ட்ரேடிங் ஜேர்னல் நம்ம ஒரிஜினலாக போயிட்டு கைட் ஆப்பில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச் 28லேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 5 டேஸ்லேயே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். கேபிட்டல் வந்து டிப்ளாய் பண்ணது 1,10,000 வந்து பண்ணியிருந்தேன். இப்போ ஓவராலா வந்துட்டு உங்களுக்கு இதோட சம்மரி வந்து நான் காமிக்கிறேன். ஒரு நாளா வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து போர் அடிக்கும். இந்த வீடியோவே வந்துட்டு வேஸ்ட்டா போயிரும். ஸோ அதனால வந்துட்டு நானு சம்மரி வந்து சொல்றேன். ஓகேங்களா? இந்த மந்தோட சம்மரி. டோட்டல் டேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆ இன்னைக்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணது 19 டேஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ 19 டேஸ்ல வந்துட்டு 13 டேஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 13 டேஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 5 டேஸ் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கோம். 1 டே வந்துட்டு நோ ட்ரேட். ஓகேங்களா? 1 டே வந்துட்டு நோ ட்ரேட். ட்ரேட் வந்து பண்ணல. அதாவது இப்போதான் 25th வந்துட்டு ட்ரேட் எதுவும் பண்ணல. மிச்சம் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லாஸ் ரிஸ்க் ரிவார்ட் வந்து மினிமம் 1:2. அதாவது 5,000 லாஸ் புக் பண்ணனா ப்ராஃபிட் வந்துட்டு 10,000 அந்த மாதிரி வந்துட்டு நான் எப்பவுமே லாஸை வந்துட்டு மினிமமா புக் பண்ணி ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து புக் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு இதுதான் முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னுடைய லாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000, 13,000, 5,000, 9,000 அப்படின்னு தான் இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் 75,000 இருக்கும். ஏன்னா மந்த் ஃபுல்லா கேரி பண்ணிட்டு வந்த லாங்ஸை வந்துட்டு அந்த அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்தப்போ புக் பண்ணிட்டு அவசரப்பட்டு. பட் வச்சிருந்தா அதுவும் நல்ல ப்ராஃபிட் தான். பட் இட்ஸ் ஓகே. வந்து நமக்கு தெரியாது இல்லைங்களா? பெரிய லாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல பெரிய லாஸும் பண்ணேன். 70,000 லாஸும் பண்ணேன். பட் அதை வந்து 2 டேஸ்லேயே வந்து ரெக்கவரும் பண்ணிட்டோம். 62,000 அண்ட் 33,000 பண்ணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 டேஸ்லேயே வந்து அதை ரெக்கவரும் பண்ணி ஒரு சூப்பர்வான க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெர் டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயினானது. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்பவுமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேடிங் ஜேர்னல் வந்து முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இது வந்து நார்மல் தான். நிறைய பேர் இந்த இதோட எக்ஸல் சீட் கேட்பீங்க. நீங்களே போடுங்க. டேட்டு டே இது பார்த்து வீடியோஸ் பாஸ் பண்ணி பார்த்து இது நீங்களே போட்டுக்கலாம். ரொம்ப கால்குலேஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நீங்க.
எப்பவுமே ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் லாஸ விட அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கிற மாரி. இப்ப இந்த அளவே வர காரணம் இந்த ஒரு நாள் தான். ஓகேங்களா? இந்த ஒரு நாள மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் லாஸே என்னோடது ரொம்ப கம்மி தான். ஆவரேஜ் லாஸே வந்துட்டு உங்களுக்கு என்னது ரொம்ப கம்மி தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இத டெலீட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வெறும் 6200 தான் வந்துட்டு என்னுடைய ஆவரேஜ் லாஸே வருது. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் பெரிய லாஸ் பண்ணங்காட்டி இப்ப எனக்கு 21,000 வந்து ஆவரேஜ் லாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்பவுமே ஆவரேஜ் லாஸ விட அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. ஓகேவா? இப்ப வந்து நான் ஒரு 10 நாள் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, அதுல வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, ஆவரேஜ் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இத மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே நான் பண்ண லாஸ்ட் டைம் இதுக்கு முந்தின டைம் எல்லாம் பண்ண தப்பு என்னன்னா, ஆவரேஜ் லாஸ் வந்து எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சுனாவே என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு பெரிய பெரிய லாஸ புக் பண்றோம். சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து நான் பண்ற பெரிய மிஸ்டேக். எப்பவுமே லாஸ் வந்துட்டு அதிகமா போகும்போது ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் தப்பு. ஸ்டாப் லாஸ்னா வந்துட்டு கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ரேட் என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே 10,000னா 10,000 ரிஸ்க், 20,000 20,000 ரிஸ்க்ன்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த கேபிட்டல் இருந்து போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்குள்ள போகணும். அது மட்டும் இல்லாம 20,000 கீழ போயிருச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சு கீழ போயிருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா, லாஸ வந்து புக் பண்ணிறணும். லாஸ வந்து புக் பண்றது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா வந்து ஸ்ப்ரெட் வந்து போட்டுக்கணும். எப்பவுமே ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து சிஸ்டம்ல போடலாமா? சிஸ்டம்ல போடக்கூடாது. ஓகேங்களா? சிஸ்டம்ல வந்து நான் போட்டது கிடையாது. என்னடா எல்லாருமே வந்து ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல போடுங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நான் வந்து டெலிகிராம் ஒரு வாய்ஸ் போட்காஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆல்ரெடி அதிலேயே வந்து நெறைய மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அலர்ட் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஸ்டாப் லாஸ் அலர்ட் போட்டு வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகும். நெறைய டைம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் வந்து பண்ணுவாங்க. அப்ப ஹிட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு திரும்ப வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நிலைமையில வந்துட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணுங்க. இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பட் உங்களுக்கு சிஸ்டம்ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலா சார்ட்ல வந்துட்டு மார்க் பண்ணி வைக்கணும். சார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. வேற என்னன்னா, நான் எதுல ட்ரேட் பண்ணேன் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு குட் ஸ்டாக்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? குட் ஸ்டாக்க வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்துட்டு நீங்க எந்த செக்டார் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்டின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து ரயில்வே செக்டார் ட்ரெண்டிங்னா ரயில்வே, கெமிக்கல்னா கெமிக்கல், ஆ பேங்க்ஸ்னா பேங்க்ஸ், பிஎஸ்சி பேங்க்னா பேங்க்ஸ். நான் அந்த மாரி பார்த்துட்டு, அதுல எந்த ஸ்டாக் ஆல்ரெடி ராலி வந்துச்சுன்னா, எந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கோ, அதுல போயிட்டு வெறும் 1% தான் மூவ் ஆயிருக்கு அப்டின்னா வந்துட்டு, அதுல போயிட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே இன்ட்ராடேல பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ட்ராடேல பண்ண கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இன்ட்ராடேல புக் பண்ணிருவேன். இன்ட்ராடேல வந்துட்டு இது பண்ணல, அ முடியலன்னா வந்துட்டு நான் கேரி பண்ணுவேன். ஓகேங்களா? நேக்கடாவே கேரி பண்ணுவேன். பட் இது ரொம்ப ஹை ரிஸ்க் தான். ஏன்னா ஹை ரிஸ்க் இருக்கு, ஹை ரிவார்டு வரும். உங்களுக்கு அடுத்த நாள் கேப் ஓப்பன் ஆகும். நல்ல மூவ்மெண்ட் வரும். இன்னைக்கு ஃபுல்லா மூவ்மெண்ட் வரலனா, அடுத்த நாள் மூவ்மெண்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லப்போனா, பயோகான் வந்து 2 டேஸா வந்து நான் ஹோல்ட் பண்ணேன். இது வந்து தேர்ஸ்டே வந்து புக் பண்ணா 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு. புக் பண்ணல. பட் நான் ஃப்ரைடே வரைக்கும் ஹோல்டு பண்ணங்காட்டி தான் எனக்கு 60,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நான் வந்து அதை கிளியர் கட்டா வந்து நான் இங்க வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன் டெலிகிராம் குரூப்ல. ஸோ பயோகான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். 287, 294 வந்து டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஆ இன்ட்ராடேல கிடையாது. பொசிஷனலா வந்து என்ட்ரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டிருந்தேன். அதே மாரி வந்துட்டு உங்களுக்கு அடுத்த நாள் வந்துட்டு 310 வந்து போயிருந்தான். பயோகானோட சார்ட் எடுத்து பாருங்க. வியாழக்கிழமை வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன்லயே இருந்து ஒரே நாள்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பிக் மூவ் வந்துட்டு பயோகான் வந்து குடுத்தது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளாரயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லா சைட்வேஸ்லயே. பட் கரெக்ட்டா நம்மள ஜோன் கிட்ட வந்துட்டு இங்கிருந்து ஒரு குயிக் மூவ் குடுத்தான். நான் ஹெவி லாட்ஸ் வந்து இதுல நான் வந்து எடுத்திருந்தேன். 5 லாட்ஸ் எடுத்திருந்தேன். எப்பவுமே 2 லாட்ஸ வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்ப வந்துட்டு ஒரு 5 லாட்ஸ வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு 5 லாட்ஸ வச்சு ட்ரேட் பண்ணேன். ஸோ 1 மினிட் காய்ஸ் சாரி. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓவராலா வந்துட்டு 1,10,000 கேபிட்டல வச்சு ட்ரேட் பண்ணி இடையில ஒரு 5,000 மட்டும் வித்ட்ராவல் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 5,000 வந்துட்டு 18த் வந்துட்டு வித்ட்ரா போட்டோம். ஆ அது போக மிச்ச கேபிட்டல்லாம் வச்சு பண்ணும்போது, இப்ப கரண்ட் கேபிட்டல்ல பார்த்தீங்கன்னா, 1,79,000 வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1,10,000 வச்சு. இப்ப இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 170, 180, 179% அரவுண்ட் 180%. அதுல சார்ஜஸ் இதுல ஹைலைட் என்னன்னா, புரோக்கரேஜ் வந்து வெறும் 8,000 தான். 8,500 8,500ங்கிறது இவ்ளோ கம்மியானதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா? இண்டெக்ஸ்ல வந்துட்டு அதிகமா ட்ரேட் பண்ணல. இண்டெக்ஸ்ல வந்துட்டு ட்ரேட் வந்து கம்மியா பண்ணோம். ஒரு லாட்ட வச்சு பண்ணோம். எப்பவாச்சும் தான் வந்து இடையில பண்ணோம். அதிகமா ட்ரேட்ஸே பண்ணல நிஃப்டி 50ல. ஒன்லி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்துட்டு புரோக்கரேஜ் வந்து இவ்ளோ கம்மியா போயிருக்கு. அண்ட் ஆஃப்டர் புரோக்கரேஜஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 1,70,000 வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். வித் கேபிட்டல் ஆஃப் 1,10,000 ஓகே. இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்புறம் பாதியிலேயே வந்துட்டு 1,05,000 ஓகேங்களா? 1,05,000 பட்
உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 170, 160% விச் இஸ் ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ, அதனால தான் வந்துட்டு இன்னொரு 4 டேஸ் வந்துட்டு டெம்பிள் ஃபெஸ்டிவலும் இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேல வந்துட்டு ஆ ஒ நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து சம்மரி. மேனுவல் பையிங் இதுதான் வந்து என்னுடைய சம்மரி. மேக்ஸிமம் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பெரிய லாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ். ஸோ, இதுவும் ரீசன் என்னன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கேரி பண்ணிட்டு வந்தேன் நான். ஓகேங்களா? கேரி பண்ணிட்டு வந்தத அந்த அன்னைக்கு வந்து புக் பண்ணிட்டேன். அந்த அன்னைக்கு வந்து நானு புக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ, இது நான் ஹெட்ஜ் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஹெட்ஜ் பண்ணங்காட்டி தான் இவ்வளோ கம்மி லாஸ். ஹெட்ஜ் பண்ணியிருந்தேன். செல் பண்ணி ஓகேங்களா? பெருசா ஹெட்ஜ செல்லிங்லாம் பண்ண மாட்டேன். அ மோஸ்ட்லி நேக்டு பையிங் தான் வந்து பண்ணேன். மோஸ்ட்லி நேக்டு பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்துட்டு என்னுடைய கைட் அக்கவுண்ட்ல போய் பார்த்துருவோம். ஸோ, ஸ்டாக் செலக்ஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டாக் செலக்ஷன் சிம்பிளா எந்த செக்டார் வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ, அந்த செக்டார்ல போயிட்டு இது பண்ணீங்க. ஓகேவா? ஸோ, இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போய்க்கிறேன். ஸோ, உங்களுக்கு மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா? மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதியில கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு 7000 மட்டும் இதுல பண்ணியிருக்கோம். அதனால அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? 7000 இது மார்ச் 28ஆம் தேதி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலருந்து பண்ணது எல்லாமே இருக்கு. ஒரு பிக் லாஸ்ட் டே வந்து 75,000. ஆ மத்தபடிக்கு இங்க 2 டேஸ் லீவ் ஓகேங்களா? ஹாலிடே 2 டேஸ். 1 டே நம்ம ட்ரேட் எதுவும் பண்ணல. லாஸ்ட் டே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இன்னொன்னு சொல்லப்போனா, என்னுடைய ட்ரேடிங் கரியர்லயே வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஓகேங்களா? ஹையஸ்ட் லாஸ் இது. அதுக்கு அடுத்த நாளே விட்டுட்டு, அதுக்கு அடுத்த நாளே ஹையஸ்ட் ப்ராஃபிட். சிங்கிள் டே ஹையஸ்ட் லாஸ். சிங்கிள் டே ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஓகேங்களா? ஸோ 2மே வந்து 1 வீக்லயே இந்த வீக்லயே வந்திருக்கு. இந்த வீக்கே வந்து ஒரு ரோலர் கோஸ்டரா இருக்கு. ஸோ இந்த லாஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட கேப்பிட்டல் போக ரொம்ப ப்ராஃபிட்டே 50% வந்து நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? 50% வந்துட்டு என்னுடைய ப்ராஃபிட்லேருந்து இதாயிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கும். குமுலேட்டிவ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ல. உங்களுக்கு இது 72% வந்து ப்ராஃபிட்ட வந்து இது ரெட்யூஸ் பண்ணிருச்சு. 72% வந்துட்டு அந்த கேப்பிட்டல்லேருந்து அதாவது 79% உங்களுக்கு 150%லேருந்து 70% போய் இப்போ 70% ப்ராஃபிட்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 2 டேஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயி மறுபடியும் 100% வந்துட்டு நம்ம வந்தோம். 100%க்கு வந்து நம்ம வந்தோம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய வெரிஃபைடு பிஎன்எல்ங்க. ஓகே வெரிஃபைடு பிஎன்எல் லிங்க் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன். ஸோ நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கமெண்ட்ஸ் நெறைய பேர் பண்றதே இல்ல, லைக் பண்றதே இல்ல. ஸோ இதுலருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. மினிமம் ஒரு 50 லைக்ஸ் வந்தா தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு போடுவேன். ஓகேங்களா? ரெகுலரா இப்ப டெய்லி வீடியோஸ் போடுறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறேன். பட் டெலிகிராம்ல டெய்லி 9:30 AM வந்து 3:30 PM வரைக்கும் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்டேட்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால டெலிகிராம்ல வந்து நான் ஆக்டிவா இருப்பேன். ஸோ டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பட் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து தருவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாரும் லைக் போட்டீங்க. மினிமம் ஒரு 50 லைக்ஸ் மேல போட்டீங்க. கமெண்ட்ஸ் ஒரு 10 கமெண்ட்ஸாச்சும் போட்டீங்க. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போடுங்க. அப்பதான் வந்துட்டு நானு நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் வீடியோஸ் கேட்டீங்கனாலும் போடுவேன். ஓகேங்களா? முடிஞ்சா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அனலிஸ்ட் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல இன்புட் வந்து கிடைச்சிருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு பார்க்கறனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும்னா கண்டிப்பா வந்து பாருங்க. நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் இதெல்லாம் கத்துக்கிட்டதே வந்து யூடியூப் மூலமா தான். ஓகேங்களா? யூடியூப்ல வந்துட்டு அ நெறைய சேனல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஹிந்தி சேனல்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஹிந்தி தெரியுங்கிறங்காட்டி ஹிந்தி சேனல்ஸ், இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்த்து, அதில நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்றதெல்லாம் பார்த்து தான் வந்து ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டேனே தவிர, ஸோ ஓனா போயிட்டு எங்கேயுமே வந்துட்டு ட்ரேட் பண்ணி கத்துக்கிட்டேனே தவிர, எங்கேயுமே போயிட்டு கோர்ஸ்லாம் வந்து படிக்கல. ஓகேங்களா? நான் வந்து படிக்கல. பட் நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் சொல்லிக் குடுத்தேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னது இந்த மாரி நெறைய என்னுடைய ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வீடியோ போட்டதுக்கு வந்து அதில கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அ கோர்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. அவிங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணிட்டு வீடியோ டெய்லி லைவ் மார்க்கெட்ல வந்து பண்ணி காமிக்கிறாங்களா, அதெல்லாம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வந்து நீங்க போயிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆ நான் அவருக்கு வந்து ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். அதை பின்னும் பண்ணியிருக்கேங்க பாருங்க. இந்த மாரி கோர்ஸ் செல் பண்ணாங்க 1000 பேர் இருப்பாங்க. P&L யாரும் காமிக்க மாட்டாங்க. அவிங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு லைவ் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. இவங்க ஏர்ன் பண்ணதே இப்படிதான். கோர்ஸ் செல் பண்ணி தான் யாரோட கிளாஸ்ல வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. பட் P&L லைவ் ட்ரேடிங் இவர் சொல்ற 100% இவர வந்து நான் எதுவும் தப்பா சொல்லல. 100% கரெக்ட்ங்க. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தரோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா, P&L வந்து வெரிஃபைட் P&L காமிக்க சொல்லுங்க. ஸோ நான் வந்து காமிச்சிருக்க மாரி, நான் வந்து போடுற மாரி ஓகேங்களா? வெரிஃபைட் P&L காமிக்க சொல்லுங்க. நான் வந்து நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்குமே டெய்லியும்
9:30லேருந்து 3:30 வரைக்கும் லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே. லைவ்ல யூடியூப் லைவ் இருக்கும். இன்னுமே இருக்கும். போய் எடுத்து பாருங்க. பட் இப்ப ஏன் வரதில்லைன்னா, லைவ்ல வந்துட்டு என்னால ட்ரேட் பண்ண இப்ப வந்து செபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. லைவ்ல வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்லலைன்னா கூட நம்ம கால்ஸ் குடுக்குறோம்னு சொல்லிட்டு, நம்ம சேனல்ல என்ன வேணா பண்ணலாம். நம்மளுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு எதுக்கு நம்ம தேவையில்லாம நம்ம வந்து ஓன் ட்ரேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டா, அதுக்கு ரீசன் வந்து நம்ம பழைய மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும். ஓகேங்களா. நம்மளுடைய ஓன் ட்ரேட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு லைவ் வரத நிறுத்திட்டோம். வீடியோஸ வீக்லி ஒன்ஸ், 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் தான் வந்து போட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் ட்ரேட்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். ஸோ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுனாலும் ஜாயின் பண்ணீங்க. ஜாயின் பண்ணலைனாலும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட விருப்பம். என்னைய ஃபாலோ பண்றதுனா பண்ணீங்க. பண்ணலைனாலும் பரவால்ல. பட் என்னுடைய ஒ ஒரு இது ஸோ நான் கத்துக்கிட்டத வந்துட்டு ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 100% வந்துட்டு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு 4800 மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஸோ அவிங்களுக்கு வந்து கொஞ்சம் 100% டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். ஒரு இதா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேனே தவிர வேற எதுவும் இல்ல. ஸோ லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மறக்காம ரொம்ப நேரம் வந்து பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சொன்ன மாரியே 16 மினிட் ஆகணும். ஸோ தேங்க் யூ வெரி மச். மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.